சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆங்கில வேதாகமத்தில் வேதம் இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறது, cast thy burden upon the Lord, he shall sustain thee. அதாவது நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் அந்நிய காரியங்களிலே பார்க்க முடியாது. காரணம், பாரங்களை சுமக்கிற தேவன். அது யாருடைய பாரங்கள் தெரியுமா? நம்முடைய இருதயத்திலே நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கிற அந்த பாரம், வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை, யார்கிட்ட பகிர்ந்தாலும் தீர்வு வராத ஒரு தன்மை, ஒரு கண்ணீர், ஒரே விஷயம் நம்மளை குத்தி கொண்டே இருக்கிற ஒரு பாரம். பாருங்க, அந்த பாரத்தை தேவன் இறக்கி வைக்க அவர் பாரங்களை சுமக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் திரும்பி, உன் பாரங்களை அவர் சுமக்க போகிறார். ஆமென். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு தீர்வு, அது எப்போ வரும்? அதை தான் நம்மளுடைய மூளை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கும். பாருங்க, அந்த தீர்வு, ஒரு சொல்யூஷன். என்னடா இது, ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை மாத்திரம் தீர்வே இல்லாமல் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? பாருங்க, அந்த தீர்வு வர வேண்டும் என்றால் அந்த தீர்வை தேவன்தான் தர முடியும். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? கையில் உயர்த்தி நீங்கள் இப்போ மனுஷர்கிட்ட சொல்லலை, ஆண்டவரே என் தீர்வு வரணும்னா நீர் நினைச்சா தான் முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைத்து, நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த பாரத்தினால் அனுபவித்த அந்த காலங்களில் இருந்த அந்த காரியங்களை தேவன் பார்த்து அந்த பாரங்களை இறக்கி வைத்த பின்பதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷத்தையும் விடுதலையையும் கொடுக்க தேவன் வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, கர்த்தரால் வருகிற நாட்களிலே உங்களுக்கு பல முடியாத, பல வருஷத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தீர்வுகள் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்வுகள். அந்த தீர்வு என்னன்னா, உங்களுடைய பாரம், அந்த பாரத்தை தேவன் அறிவார். அந்த பாரத்தை ஆண்டவர் இறக்கி வைத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அந்த பாரத்தின் நுகத்தடியை கர்த்தர் உங்களுக்கு உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்றால் இந்த செய்தியின் பின்பதாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். காரணம், நாம எப்படி ஆண்டவரை முழு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நேசிக்கிறோமோ அதே விட அதிகப்படியான அன்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற நேசத்திற்கு அளவே இல்லை. அன்பானவர்களே, பாருங்க, அவர் முழு உள்ளத்தோடும் அவர் உண்மையோடும் தான் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் நேசம் உண்மையானது. எனக்கு அன்பானவர்களே, அந்த நம்மை நேசிக்கிற அந்த தேவனுக்கு தெரியும் நாம விரும்பாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதை அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம விரும்பாத காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவித்து கொண்டிருக்கிறதை தேவனுக்கு தெரியும். அன்பானவர்களே, இந்த பாரத்தினால் நமக்கு வருகிற இந்த பெருமூச்சு அவர் பார்க்கிறார்.
இந்த பாரத்தினால் நம்முடைய கால்கள் அது சரியாய் போகல, தள்ளாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் அதை காண்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என்னிடம் சாட்டிவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை தள்ளாட விட மாட்டேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருடைய கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது? எத்தனை பேர் பெருமூச்சு, இந்த பாரம் வெளியே, இந்த பாரத்தை என்ன மெடிசன் போட்டாலும் உங்களுக்கு சுகமே ஆகாது. காரணம், இது உங்கள் சரீரத்தில் உண்டாகிறது மாத்திரமல்ல, உறுப்புகளில் உண்டாகிறது அல்ல, உங்கள் ஆத்துமாவில் கலந்திருக்கிற நினைவுகளின் மூலமாய் உண்டான பாரம். இந்த பாரத்தை உங்க வீட்டுக்கார் இறக்கி வைக்க முடியாது, உங்களுடைய மகன் இறக்கி வைக்க முடியாது, உங்க மகள் இறக்கி வைக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் இந்த பாரத்தை உங்களுக்கு இறக்கி வைக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரத்தோடு கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறதை நான் கேட்டேன், உன் பெருமூச்சை நான் பார்க்கிறேன், உன் கால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லுகிறேன், என் மகளே மகனே, நான் உங்களை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதரிக்கிற தேவன், நான் உங்களை ஆதரிப்பேன், உங்கள் கால்கள் தள்ளாட விட மாட்டேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, பாரம் உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி உன்னை நொறுக்கி ஒரு இடத்துல அந்த வேதனையின் பாரம் உன்னை அமிழ்த்து போட்டிருக்கிறதா? நிம்மதியே இல்லை என் வாழ்க்கையிலன்னு சொல்லி நீ புலம்புகிறாயா? ஒரு சமாதானத்தை இழந்த நிலைமையில இன்றைக்கு நீ சபைக்கு வந்து காணப்படுகிறாய். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, உன் பாரங்களை நீ என்னிடத்தில் சாட்டிவிடு. அந்த பாரத்தை, அந்த அடைக்கப்பட்ட ஆசீர்வாத கதவுகளையே நான் உனக்கு ஆதரவாய் இருப்பதினாலே உன் பாரத்தை, சுமையை நீக்கி அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறேன் என்பதை உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உங்களோடு கூட சொல்லுகிறார். உங்களை நேசிக்கிற ஒரு தாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உன் பாரத்தை சுமக்க விரும்புகிறேன். காரணம், நீங்கள் அவர்களால் மறக்கப்படுவது இல்லை. அன்பானவர்களே, அவர் உங்களை மறந்து போகவில்லை. சில நம்மளை மறக்கிற சில சூழ்நிலைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது ஏன் தெரியுமா? நம்மளோட கூட ஒட்டி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு விலகினதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளோடு நல்லா பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதையோ ஒரு காரியத்தை அவர் ஊன்றுகோலாய் செய்ய போகிறார். அதற்காக நீங்கள் அவரை மட்டுமே நோக்க வேண்டும் என்பதற்காக, இது அவ்வளவுதான் என்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உங்களை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கால்கள் தள்ளாடும்படியா இன்றைக்கு இருக்கிறீர்கள், கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்ம கால் தள்ளாடட்டும், தவறு இல்லை. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, அவங்களால எழுந்து நடக்க முடியல அப்படின்னா, ஐயோ அப்பா அம்மா எங்கேயோ கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஓடி வந்து நடக்க முடியலனாலும் தூக்குன்னு சொல்லி கட்டி பிடித்துக்கும். அது தள்ளாடுகிறதை மறந்து தன் தாய் மேல், தகப்பன் மேல் ஏறி எங்கேயோ கூட்டிக்கிட்டு போகிறாங்க என்ற ஒரு சந்தோஷம் அந்த சிறு பிள்ளைக்கு காணப்படும். அப்படித்தான்
இன்றைக்கு நம் கால்கள் தள்ளாடுகிறதல்ல, கவலைப்படாதீங்க. நம்மை அவர் கட்டி பிடித்து நம்மளை சுமந்து நடத்துகிற ஒரு தகப்பனாய் இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் பாரத்தை இறக்கி வைத்து உன்னை தேவன் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அவ்வளவு மன பாரத்தோடு வந்திருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்துங்களேன். நான் உங்களை தேற்றும்படியாய் பேசவில்லை, நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு நாளும் நான் செய்திகளை எடுத்ததே இல்லை. அவர் சொன்னதை சொல்லுவதுதான் என்னுடைய வேலை. உங்கள் சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், அதை ஒரு நிமிஷம் தள்ளி வைங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்கள் பாரம் எவ்வளவு சுமையாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. இதெல்லாம் தள்ளி வைத்துட்டு காரிருள் இல்லை இருக்கிற சூழ்நிலையில போல பாரமாக உட்கார்ந்துருக்கிற நீங்கள் கர்த்தர் வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை தான் நம்மை தேற்றும். எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தை நம்மளை தேற்றுவது மட்டும் அல்ல, அந்த வார்த்தை நம் சோர்வை எடுத்து போடும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளை சந்தோஷப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பாரங்கள் இன்னைக்கு கர்த்தரால் இறக்கி வைக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? என்னுடைய பாரங்கள் இன்னைக்கு கர்த்தர் இறக்கி வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? ஆமேன். காரணம், அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணமே உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம். அந்த பாரத்தினால் என் மகள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள் கர்த்தர் பார்க்கிறார். அந்த பாரத்தினால் என்னுடைய மகன் எப்படி உடைந்து போகிறான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த பாரத்தை நீ என்னிடம் சாட்டிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளையினுடைய முகம் அது வாடி இருக்கிறதா, சந்தோஷமா இருக்கிறதா, இல்லை ஏதோ உள்ளே குமரி அழுது கொண்டு இருக்கிறதா என்ற வழி ஒரு தகப்பனுக்குத்தான் தெரியும். ஆமென். 100 பிள்ளைகள் சேர்ந்து சந்தோஷமா விளையாடி கொண்டு இருந்தாலும் அதுல ஒரு குழந்தை ஓன்னு சொல்லி அழுது இருந்தாலும் அந்த தகப்பனார் தூரத்தில் இருந்து பார்த்தாலோ கிட்ட இருந்து பார்த்தாரோ 100 குழந்தைகள் சந்தோஷமா இருப்பதல்ல, அந்த ஒரு குழந்தை அழுகிற பிரச்சனை அந்த தகப்பனுக்குத்தான் புரியும். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த தகப்பன் நமக்கு சுமைகளை நீக்குவார், சஞ்சலத்தை நீக்குவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லலாம், பிரதர், விசுவாசிக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லாத நிலையில நான் காணப்படுறேன். எஸ், இதுதான் தேவனுக்கு தேவை. கடுகளவாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி, அதுதான் பெரிதான மகிமைகளை வருகிற நாட்களிலே பாரத்தோடு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய சூழ்நிலையை அந்த விசுவாசம் மாற்றும். ஏன் தெரியுமா? அந்த கடுகளவாவது விசுவாசம் அல்ல, அது மலை அளவுக்கு விசுவாசமாக இருந்தாலும் விசுவாசம் என்று கர்த்தர் மேல் இருக்கும் என்றால் அவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான், அவன் அலைகளை பார்க்க மாட்டான். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பண்ணுவார் அப்படின்னு தன்னை இருதயத்தை தட்டி கொண்டு அவன் நடந்து செல்லுவான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாரம் ஒரு 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 காணொளியை பார்த்தேன், அது ரொம்ப என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது. பாருங்க,
நீங்கள் கூட இந்த வாரம் அந்த வீடியோவை பார்த்திருக்கலாம். என்ன நடந்தது என்றால், ஒரு 60 வயது தகப்பனார் தன்னுடைய மகன், அவருடைய வயது 30, இந்த 60 வயது இந்த தகப்பன் இந்த 30 வயது தன்னுடைய மகனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அன்பானவர்களே பாருங்க, அவங்க எதற்காக வந்தாங்க அப்படிங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவங்க ட்ரெயின் ஏற வராங்க அப்படின்ட்டு யாரும் பதற்றமாக எதையும் பார்க்கல. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த 60 வயது அந்த தகப்பன் தன் 30 வயதாகிய அந்த மகனை ஒரே கூட்டிக் கொண்டு, அவங்களுக்குள்ள என்ன பாரம், மன உளைச்சல் அவங்களை தாக்கினது என்று தெரியவில்லை பார்த்தவர்களுக்கு. அவர்கள் இருவருடைய உள்ளமும் அது பாரத்தினால் நிறைந்திருந்தது. அவங்க ஒரு முடிவை எடுத்தாங்க. என்ன தெரியுமா? இனி வாழவே வேண்டாம், இனி வாழவே வேண்டாம் என்று அவங்க கிளம்பி தீர்மானித்து தகப்பனும் மகனும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடந்து வந்தார்கள். இருவரும் அந்த ட்ராக்குக்கு கீழே குதித்து அப்படியாய் இறங்கி 2 பேரும் கையை பிடித்து கொண்டே போய் ட்ரெயின் தூரத்தில் வரும் பொழுதே இந்த தகப்பனாரும் தாயாரும் தண்டவாளத்திலே தன் தலையை வைத்தார்கள். சடீதியாய் அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்தை அப்படியே நோக்கி ஸ்பீடாக வரும் பொழுது 2 பேருடைய தலையும் சுக்கு நூறாய் அது சிதைந்த அந்த இடத்துல அவர்கள் மாண்டு போனார்கள். ஏனென்றால் பாரம், யாரு குறித்து பாரம் தெரியல. ஒரு மகன் பாரமா இருந்தா யார் தட்டி கொடுப்பா? அப்பா. அப்பா குடும்பத்தில் பாரமா இருந்தா குடும்ப தலைவி தட்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நினைச்சிட்டாங்க, இனி என்னுடைய பாரத்தை யாராலையும் தீர்க்க முடியாது மகனே, நம்ம வாழ்ற வித செத்தே போயிடலாம்னு சொல்லி தகப்பனும் மகனும் இறங்கி வந்து ஒரு நொடி வினாடி பொழுதிலே அவர்கள் தலை இந்த சரீரத்தை விட்டு வெளியே சுக்கு நூறாய் குலைந்து போய் அந்த போலீஸ் எடுக்க முடியாமல் அந்த பாடி 2 பேரையும் எடுத்தாங்க. நான் அவர்களை பார்த்த பொழுது என் கண்கள் கலங்கி இருதயம் வேதனைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், உலகம் நம்முடைய பாரத்தை எடுக்க முடியாது. உலகம் நம்மளுடைய சுமையை நீக்க முடியாது. உலகத்தினுடைய காரியங்கள் எதுவுமே நம்ம இருதயத்தில் இருக்கிற வலியை வெளியே எடுக்க முடியாதுங்க. ஏனென்றால் இது சரீர உறுப்புகளில் வருகிற பாரம் அல்ல. உள்ளான ஆத்துமாவிலே நாம் சோர்வடையும் பொழுது, கலங்கும் பொழுது, போதுண்டா வாழ்க்கை என்று சொல்லி வருகிற அந்த பாரத்தை கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் அதை சரி பண்ண முடியாது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? அந்த தகப்பனும் மகனும் அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தின் பாரம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சபையே, தகப்பனாலும் தாயாலும் நமக்கு தீர்வு வராது. சகோதரனாலும் சகோதரிகளினாலும் நமக்கு தீர்வு வராது. பிள்ளைகளால் பெற்றோருக்கு தீர்வு வராது. பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு தீர்வு வராது. தீர்வை வர வேண்டும் என்றால் அது யாரால வரும் என்றால், சிருஷ்டித்த தேவனால தான் அந்த பாரத்தை எடுக்க முடியும். ஏன் தெரியுமா? நம்மளை உருவாக்கினவர் யார்? அவர் மட்டும்தான் நம் உள்ளான ஆத்துமாவை தொடும்படியான அதிகாரம் பெற்றவர். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கலாம், சத்துரு உங்கள் பிஸ்னஸில் கை வைக்கலாம், வேலையில் கை வைக்கலாம், உங்கள் கணவர் வாழ்க்கையில் கை வைக்கலாம், பிள்ளைகளில் கை வைக்கலாம், படிப்பில் கை வைக்கலாம், எதிர்காலத்தில் கை வைக்கலாம். ஆனால்
அவனால் கை வைக்காத முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் உள்ளான ஆத்துமா. அதை கை வைத்து அவனை பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் ஒருத்தருடைய பெர்மிஷன் இஸ் மஸ்ட் ரெக்வயர்ட். ஒருத்தருடைய அதிகாரமும் ஒருத்தருடைய பெர்மிஷனும் இல்லாமல் சாத்தானாலையும் நம் ஆத்துமாவை கை வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த பார்க்க முடியாத நமக்குள் இருக்கிற இந்த ஆத்துமாவை சிருஷ்டித்தவர் யாரோ அவரால் தான் இந்த ஆத்துமாவுக்குள் இருக்கிற பாரத்தையும் இறக்கி வைக்க முடியும். வேறு ஒருவராலையும் இதை சரி பண்ண முடியாது. நீங்கள் மருத்துவர்கள்கிட்ட போகலாம், பணம் செலவாகுமே தவிர மாற்றம் வராது. நமக்கு தெரிந்தவர்களிடம் சில பேர் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் என்னுடைய பாரத்தை நான் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்றதுனால என் பாரம் கம்மியாகுது. நல்லா கவனித்து கொள்ளுங்க, உங்க பாரம் கம்மி ஆகுற மாதிரி அப்போ இருக்கும், ஆனால் 10 மடங்கு அதிக பாரம் அதனால் திரும்ப உங்கள் இருதயத்திற்குள் வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாரத்திற்கு என்னதாயா விடுதலை அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் என் மேல் உன் பாரத்தை கொடுத்து விடு, நான் அதை ஆதரித்து பார்த்து கொள்ளுகிறேன். பாருங்க, இன்றைக்கு ஒரு சங்கிலியில் கட்டப்பட்ட ஒரு பாரத்தின் சூழ்நிலையில் நீங்கள் நிற்கிறீர்கள். மனவேதனை, மன கசப்பு, மன சஞ்சலம், கழுத்தை தூக்க முடியாத அளவுக்கு சுமை பாரம். பாருங்க, கர்த்தர் உன் பாரங்களை இன்றைக்கு நீக்கி போட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி தேவன் உங்கள் பாரத்தை நீக்கும்படியாய் பேசி கொண்டிருக்கிறார். உன் கட்டுகளை அவர் அறுக்க போகிறார். உன்னை கட்டி இருக்கிற பாரத்தின் சங்கிலியை அவர் உடைக்க போகிறார். பார சுமைகளை விளக்க போகிறார். அவர் பிரசன்னம் இதை இன்றைக்கு செய்யும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல் பலமாய் ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பாருங்க, தாவீது என்கிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்ததால் தான் அவர் ஜெயம் பெற்றார். அது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இன்னொரு மறுபக்கமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன என்றால், தாவீதுக்கு சத்துருக்கள் பெருகினார்கள். சத்துருக்கள் தாவீதை நெருக்கினார்கள். தாவீதை சத்துருக்கள் பாரத்தை கொடுத்தார்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் அழகா என்ன தெரியுமா சொல்லுது? இளைப்பாறுதலே இல்லைங்க இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில. காரணம், துரத்தி கொண்டே வருகிற சத்துருக்கள், துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனைகள். கொகையா ஓடினாலும் கொகை மாறுதே தவிர பிரச்சனை மாறல. இடம் மாறுறாரு, ஆனா பாரம் மாறல. இந்த பாரம் அவர் வாழ்க்கையை அமிழ்த்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் ஒரு நாள் துரத்தினார். துரத்தினதினால் அவர் என்ன பெற்றார் தெரியுமா? இளைப்பாறுதல் அவர் வாழ்க்கையில வந்தது. ஆமென். சில கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இன்னும் எத்தனை வருஷந்தாயா இந்த பிரச்சனையை நான் பார்க்கணும்? இன்னும் எத்தனை வருஷந்தாயா இந்த பாடை நான் அனுபவிக்கணும்? இன்னும் எத்தனை வருஷந்தாயா இந்த இப்படிப்பட்ட பாரத்தை நான் சுமக்கணும்?
என்று சொல்லி வேதனையோடு காணப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுது, ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். ஆமென். ரெஸ்ட் அப்படின்னா ஒரு இடத்துல உக்காந்து இருக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பொழுது நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம்தான் ரெஸ்ட். அந்த இளைப்பாறுதலை தாவீதுக்கு கொடுத்த அதே கர்த்தர் உங்களுக்கும் தரப்போகிறார். நீ விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்து நீங்கள் குடும்ப ஜெபத்தில் இதெல்லாம் வைத்து சொல்லி உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டினாதான் அந்த காரியம் உங்களுக்கு வரும். நமக்கு சொத்து பிரச்சனை இருக்கும்னு வைங்களேன், நமக்கு ஒரு 5 லட்சம் பணம் வரணும்னு வைங்களேன், அதில் எனக்கும் பங்கு இருக்குது, நம்ம போய் நிற்போம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? போய் நின்று என்னுடைய பங்கும் அதில் இருக்கு என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? உரிமை பாராட்டுகிறோம். அந்த உரிமை, அப்படிப்பட்ட உரிமை தான் கர்த்தருடைய வசனத்துக்கும் நாம் பாராட்ட வேண்டும். இது உனக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்கு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு, இந்த காரியம் எனக்கு என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே கர்த்தர் சொன்னதை வைத்து நீங்கள் சொல்லி பெற்றுக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? இங்கே கேட்குறது அப்படியே மறந்துட்டு போய் அதே இரவு போய் ஸ்தோத்திரம் நன்றி ஆமேன் படுத்துறீங்க. அந்த வார்த்தை உரிமை பாராட்டினாதான் வேலையை செய்யும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பாருங்க, உங்க சோர்வில் இருந்து ஒரு விடுதலை, பலன் இல்லாத உங்களுக்கு பலன் தந்து ஒரு விடுதலை, நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு கரம், நம்முடைய சுமைகளை நீக்கி விடுவிக்கிற ஒரு கரம். அப்படியாய் கர்த்தர் நமக்கு நல்ல இளைப்பாறுதல்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போறது என்றால் உங்களுக்கு ஒரு விடுதலை காணப்பட போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையின் சுமையை கர்த்தர் எடுக்க போறார்னு அர்த்தம். ஏனென்றால் பாரத்தோடு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப பாரத்தை எடுக்க போகிற அந்த கிருபை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உலகம் தர முடியாத சமாதானம் கர்த்தர் தருவார். ஆம் அன்பானவர்களே, உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத சந்தோஷம், உலகம் தர முடியாத ஒரு விடுதலை, இதை கர்த்தர் தருவார். பாருங்க, வருகிற நாட்களிலே நீங்கள் ஒரு செய்தியை கேட்க போகிறீர்கள். அதை இந்திய தேசத்துக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வர போகிறார்கள். என்னவென்றால், சில நாடுகளிலே இந்த சூசைட் என்கிற இந்த மரணத்தை தடுப்பதற்கு இந்த விஞ்ஞானிகள் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சூசைட் பண்ணி இப்படி தொங்கிட்டு இந்த மாதிரி கிடந்து இந்த மாதிரி டெட் பாடிஸை இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் இந்த மாதிரி விஷயங்கள் அல்ல, ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பாரம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, வலி இல்லாத ஒரு மரணத்தை அனுபவிக்க சில எக்யூப்மெண்ட்ஸை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறாங்க. அது என்ன? அது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பெரிய யுக்தி. என்னன்னா, யாரெல்லாம் பாரம் இருக்கோ ஒரு 2 செகண்ட்ல வலியே இல்லாம செத்துடலாம் அப்படின்னா ஜனம் என்ன ஆகும்? பாரம் இருக்கிற ஜனம் என்ன பண்ணும்? இருக்கிறத விட நம்ம செத்தே போலாம்னு சொல்லி. பாருங்க, இது சாத்தானுடைய ஒரு யுக்தி. இப்படிப்பட்ட ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த இயந்திரத்திற்கு உள்ள போகும்போது அது கரெக்டாக அந்த டோர் க்ளோஸ் ஆகுது.
அதில் இருக்கிற சில காரியங்கள் ரொம்ப வலி கொடுக்காம இறந்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். பாரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவன் நிற்க போறான். சத்துரு அப்படி இருதயத்தை கொள்ளடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வித்தை தான் பாரம். பாரம், சுமை, இருதயத்தில் இருக்கிற வேதனை. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உன் பாரத்தை நீக்க உன்னை வாழ வைக்கத்தான் விரும்புகிறார் இந்த பூமியிலே. இங்கேயும் கர்த்தருக்குள் வாழ, சதா காலங்களும் அவருக்குள் வாழத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்க. உங்க பாரத்தை அவர் இறக்கி வைப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்க பாரத்தின் சுமையை அவர் நீக்கி போடுவார். பாருங்க, தேவன் மோசே என்கிற ஒரு தாசனை கூப்பிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம யாரையாவது நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த பர்சனும் நம்மளை நேசிப்பாங்க. நாம நேசிக்கிற பர்சன் நம்மளை நேசிக்கல அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் போயிட்டே இருப்பாங்க. காரணம் நேசம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தும் புலம்பினாலும் அழுதாலும் கத்தனாலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்ட சந்ததிகள் மரித்து போய் புது சந்ததிகள் எகிப்திலே அடிமையான பொழுது கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடல. ஆனாலும் கர்த்தர் மோசே என்கிற தாசனை கூப்பிட்டு சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஏன்னா எகிப்தில் இருக்கிற ஜனம் கர்த்தர் அப்போ நேசிக்கல. ஆனால் சிருஷ்டித்த தேவனுடைய சுபாவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். அவங்க படுகிற வேதனையை நான் அறிந்தேன் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் எகிப்தில் இருந்து நான் விடுதலை பண்ண போறேன் மோசே. அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திற்கு நான் கொண்டு வந்து சேர்க்க மனம் இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? மனம் இறங்கினேன். ஏன்னா அந்த ஜனங்கள் இருதயத்தில் இருந்த பாரம், அந்த பாரத்தின் நுகத்தடியை கர்த்தர் பாட்டார். ஆனால் அந்த பாரம் இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடாத பொழுது கர்த்தரே இறங்கி வந்து அவங்களுக்கு அந்த சுமையை விளக்குவார் என்றால் இன்றைக்கு சபை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் நம்முடைய சுமையை நீக்கி போட அவர் வல்லவர், நீக்கி போடாமல் இருக்க மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. மோசையோடு கர்த்தர் பேசினது போல கர்த்தரனோடு பேசினார். உங்கள் உபத்திரவத்தை குறித்து, உங்கள் கூக்குரலை குறித்து, நீங்கள் படுகிற வேதனைகளை குறித்து அறிந்த தேவன் எகிப்தினுடைய, நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், எகிப்தின் சூழலில் இருந்து தேவன் விடுதலை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் பாரம் பாரம் பாரம். விதைக்கிறான், அவன் எடுத்து தின்றான். நன்மை வைக்கிறான், அவன் எடுத்து திருடி கொள்ளுகிறான். எடுத்து போட்டு அடிமையாக்கி அடிக்கிறான். அவனுடைய பெண்களை அவன் கண்ணு முன்னாடி கற்பழிக்கிறான். கொடுமையான பாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அடிமைத்தனத்தில் இருந்தது. கர்த்தர் என்னைக்கு மனம் இறங்கினேன்னு சொன்னாரோ அங்க காரியம் முடிஞ்சிருச்சு, மாறுதலா என்று அர்த்தம். கர்த்தர் அப்படித்தான் செய்வார். ஆமென். விசுவாசித்து சொல்றேன், இனி எகிப்துல நீ அழ போகிறது கிடையாது. ஆமென். எகிப்துல தாங்க பாரம், எகிப்துல தாங்க அழுதுட்டு இருந்தோம், எகிப்துல தாங்க பாரத்தோடு இருந்தோம், எகிப்துல தான் பெரிய போராட்டத்தோடு இருந்தோம். ஆனால் எகிப்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்மளை பாரத்திலிருந்து விடுவிக்க அவர் மனம் இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். காரணம், கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற இறங்க போகிறார். அவர்
தயவு நமக்கு கடந்து வரும். எத்தனை பேர் பக்கத்தில் திரும்பி சொல்ல விரும்புறீங்க? அவர் தயவு நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். இனி உன் கால்கள் சறுக்காது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். இனி உன்னுடைய கால்கள் சறுக்காது. ஏன் தெரியுமா? நீதிமான்களுடைய கால்களை கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். உன் பாரத்தின் சுமை அதை நீக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். பெரிய சமாதானத்தின் விடுதலை நம்ம உங்களுக்கு உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் மேல் எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்களாமா? கர்த்தர் மேல் என் பாரத்தை நான் வைத்து விட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இனி என்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த இடத்துல திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. ஓகே, பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்னாள் என்கிற அம்மையார் அவங்க செய்கிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். அதை நாம் செய்ய தவறுகிறோம், அதை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. பாரம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மளால ஜெபிக்க முடியுமா? பாரம் நம்ம இருதயத்தில் அமிழ்க்கும் போது நம்மளால சந்தோஷமா ஜெபத்தில் ஈடுபட முடியுமா? யோசித்து பாருங்க. ஆனால் இந்த அருமையான இந்த அம்மையார் வெகு நேரம் கர்த்தர் சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியிலே ஜெபம் பண்றாங்களே, அவங்க வாழ்க்கை என்ன நிலைமையில் இருந்தது தெரியுமா? எவ்வளவு பாரம் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில காணப்பட்டது தெரியுமா? நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு கிரிக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா சச்சின் டெண்டுல்கர், இவரை தெரியாத எந்த ஆட்களுமே கிடையாது. அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அந்த மனிதன் தன் நாட்டுக்காக அதை ஆடுகிற அந்த ஆட்டத்தை இந்தியாவே வேலைகளை விட்டுட்டு நின்று பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். பாருங்க, அவருக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் உங்களை எல்லாருக்கும் தெரியுது, எல்லா நாடுகளுக்கும் தெரியுது, உங்களை விட ஒரு சிறந்த பிளேயர் இனி வரவே முடியாது. எனவே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஆள் கேட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் பிராக்டிஸ் பண்ணும்போது நான் கடிகாரத்தின் நேரத்தை பார்க்கவே மாட்டேன். ஏனென்றால் 1 மணி நேரம் ஆகிவிட்டதா, 2 மணி நேரம் ஆகிவிட்டதா, போதும் இன்றைக்கு என்கிற ஒரு முடிவை இதுவரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. என் உள்ளான ஆத்துமா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நிலைமையில் எப்போ வருதோ அது வரைக்கும் விடாமல் நான் பயிற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று உலகத்தின் தலை சிறந்த ஒரு, பாருங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அந்த மனுஷன் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இந்த வரிகளை. தேவ ஆவியானவர் எனக்கு இதை நினைப்பூட்டினார். ஒரு உலகத்தான் மனிதன் 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, 2 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா இல்லை, அந்த உள்ளான ஆத்துமா திருப்தி படும் அளவுக்கு
அவன் அந்த காரியத்தில் ஈடுபட்டு உட்கார்றாரே, இந்த காரியத்தை தான் அன்னாள் செய்தார்கள். என அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சந்நிதியில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாங்களாம்? வெகு நேரம் உட்கார்ந்தாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னாள் இருதயம் முழுவதும் பாரம்ங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பாடு அனுபவிக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் கடுகளவு தான் பாடுகள் அனுபவிக்கிறீங்க, அதுக்கே முடியலன்னு சொல்லி அழுகிறீங்க. நல்லா யோசித்து பாருங்க. சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறாங்க. சர்ச்சில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறத அங்கே இருந்த ஏலி என்கிற தலைமை போதகர் பார்க்குறார். பார்த்துட்டு, என்ன இந்த அம்மா ரொம்ப போராடி ஜெபிக்குது, அதுவும் வாயினால சொல்லி ஜெபிக்கல. வசனம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்தில் இருந்து கர்த்தரோடு பேசினாலாம். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வெளியே ஜெபிக்கல, உதடு அசைது. காரணம், சத்தமே மற்றவங்களுக்கு கேட்காத அளவுக்கு அவள் வெறித்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன தெரியுமா? போராடி 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 கேட்டு கேட்டு கிடைக்காததுனால ஒரு சலிப்பு நிலைமை வந்தாலும், வாய்களை சொல்லி ஜெபிக்க முடியினாலும், இருதயத்தில் இருந்து கர்த்தருக்கு சொல்லி தன் உதடுகள் மாத்திரம் அசைந்து ஜெபம் பண்ணுகிறார்கள் வெகு நேரம். என அன்பானவர்களே, அப்போ அந்த ஆசாரியன் கேட்கிறார், நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, ஆசாரியரே, ஏலி அவர்களே, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ. மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க சாரோஃபுல் ஸ்பிரிட். அப்படின்னா துக்கத்தினாலே பாரத்தினாலே நிறைந்தவள் நான் அப்படின்னு ஏலி கிட்ட சொல்கிறாங்க. நான் பாடுகளும் பாரங்களும் என் இருதயத்தை சுமந்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. அவங்க சொல்கிறாங்க அவர்கிட்ட, ஆசாரியரே, நான் திராட்சை ரசம் குடிக்கலை, நான் மதுபானம் குடிக்கலை, நான் கர்த்தருக்காக உண்மையாக தான் இருக்கிறேன். கர்த்தர் சந்நிதியிலே என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டிட்டேன். நான் மிகுந்த பாரத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அதனால் இவ்வளவு நேரம் நான் வெறித்திருந்து நான் ஜெபம் பண்ணினேன் என்று அன்னாள் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த அம்மா வெகு நேரம் தன் பாரத்தை யாரிடம் சொன்னார்கள்? நல்லா கவனிங்க. உங்கள் பாரத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வசனத்துக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறோம். எப்படின்னா, உங்கள் பாரத்தை சிறிது நொடி, ஆண்டவரே இப்படிலாம் என் பாரம் இருக்குது ஆமேன் என்று சிறிது நொடிய கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு வெகு நேரம் நாம் மனிதர்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் தீர்வுகள் வராது. அதாவது வெகு நேரம் அவர்கள் கர்த்தரிடத்தில் சொன்னாங்க. நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? சிறிது நேரம் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு வெகு நேரம் தன் பாரங்களை மனிதர்களிடம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பாரம் அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது இறக்கி வைக்கிறதை போல் சாத்தான் காண்பிப்பான், இறக்கி வைக்கப்படாது. சிலர் குறிப்பிட்ட ஜெபிக்கிறவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அதுவே வேலைன்னு நீங்கள் அலைந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு தீர்வு வராது, உன் சுமை அதிகரிக்கும். பாருங்க, சிலருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே போய் ஒப்பிக்கணும், அப்படியே போய் சொல்லணும். அது வீட்டில் நடந்த காரியம், ஆஃபீஸில் நடந்த காரியம், சர்ச்சில் நடந்த காரியம், தன் நண்பர்களோடு இருந்த காரியம், என்னவோ அப்படியே இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் கொட்டணும். கர்த்தர் பார்க்குறார், கொட்ட வேண்டிய என்கிட்ட கொட்டாமல் எங்கேயோ கொட்டுறியேன்னு கர்த்தர் நம்மளை பார்க்குறார். அன்பானவர்களே, ஆமென். பாருங்க, என்னோடு கூட நெருங்கி பழகுறவங்கிட்ட கேட்டு பாருங்க,
என்னைக்காவது என்னுடைய ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் வேறு எந்த பர்சன் கிட்டே நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோமே தவிர அதை குறிச்சின்னு சொல்லிக்கின்னு அழுதுன்னு போராடின்னு இருக்கவே மாட்டேன். காரணம், தீர்வு வராதுன்னு எங்களுக்கு தெரியும். கர்த்தர் தான் தீர்வை கொண்டு வருவார். சொல்கிறது தப்பில்லை, ஜெபிக்க சொல்கிறது தப்பில்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பில்லை. ஆனால் கொண்டு போய் கொட்டுகிற காரியம் இருக்கு பார், அந்த நேரம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்கிற நேரம் அதை விட எக்ஸ்டெண்டாக இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். காரணம் பாருங்கள், சிலர் பாருங்கள் ஜெபம் பண்ணும்போது என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை அப்படின்வாங்க. ஆனால் அதுவே வெளியில் போய் வேலை பண்ணுறாங்களான்னு பாருங்கள், பயங்கரமாக உட்காந்து வேலை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து வேலை செய்கிறாங்களா பாருங்கள், அதை கூட பண்ணிடுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க என்னால் ஜெபம் பண்ண மட்டும் முடியவே இல்லை பிரதர். காரணம், நீங்கள் லேக் ஆகிற விஷயம் இங்கே இருக்குது. ஆனால் அன்னாள் அவங்க சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அன்னாள் இடத்துல இருந்திருந்தீர்கள் என்றால் அவங்க வீட்டுக்கார் கூப்பிட்றார், பாமா சர்ச்சுக்கு. போங்க ஐயா இல்கானா, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கிடச்சிது, இத்தனை வருஷம் கொண்டு போய் கர்த்தருக்கு பலி கொடுத்து எல்லா காரியங்களையும் செலுத்திட்டு உண்மையும் உத்தமமாக எனக்கு எண்ணத்தை கொடுத்து கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் அன்னாள் ஸ்டேஜில் உட்காந்தோன்னா சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோம். இந்த அம்மா அவ்வளவு பாரம் வச்சுக்கிட்டு வெகு நேரம் கர்த்தர் சந்நிதியில் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள் பாரத்தை நீங்கள் யார்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க என்பதை கர்த்தர் பார்க்குறார். சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரமே இருக்காது. குடும்பத்தில் என்ன இழவு விழுகிற மாதிரி காரியம் வந்தாலும் அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு தின்னும், அது வாட்டுக்கு போகும். அந்த குடும்பத்தில் இருக்கிறதா இல்லையானே தெரியாது. அது ஒரு வேற கேட்டகிரி. ஆனால் வசனத்தை கேட்குற நம்ம குடும்பம் ஒரு விஷயத்துக்கு பாரப்படுதுன்னா அவங்களோடு சேர்ந்து அந்த குடும்பத்தில் ஒரு நபராய் கர்த்தர்கிட்ட போராடினா தான் மாறும் காரியம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வெகு நேரம் தேவ சமூகத்திலே அன்னாள் இருந்ததால் தான் அன்னாளுக்கு என்ன வந்தது தெரியுமா? தீர்வுகள் வந்தது. அது சொல்கிறாங்க. இப்போ கீழே உட்காந்துருக்குறீங்கல்ல, நீங்கள் எல்லாரும் ஒரு விதமான பாரத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? இன்றைக்கி செய்தி கொடுக்க போகிறார் அப்படின்னா அந்த செய்தியினுடைய தன்மை, கர்த்தர் கொடுக்க போகிறதை சத்துருவானவன், அதாவது நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் போது சத்துரு அதை பார்த்து என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற பாரம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தில் கொண்டு வந்து வைப்பான். தெரியுமா? அந்த காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஜெபத்தில் உட்காரும் போது இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐயோ உட்காரவே கூடாதுன்ற அளவுக்கு என்னன்னா, சபையில் இருக்கிற அத்தனை பேருடைய பாரத்தின் ஆவிகள், அதெல்லாம் அந்த பாரத்தின் ஆவி செய்தியை தியானித்து சொல்லக்கூடாது என்பதற்காக இருதயத்தில் போட்டு அமிழ்த்தி உள்ளே இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் எடுத்து அப்படி உட்கார வைக்கும். அப்படி ஜெபத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாரத்தின் ஆவிகளை கர்த்தர் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்துவார். இதை நீங்கள் செய்யும் பொழுது தான் நான் புரிய வரும் நான் சொல்லுகிறது அன்பானவர்களே. காரணம், உங்களை விட ஊழியர்களுக்கு இருக்கிற அந்த பாரம் அதிகம், போராட்டம் அதிகம். ஆனால் அவர்களே தேவ பலத்தோடு கூட உங்களை பேசி இத்தனை பேரை உங்களை பலப்படுத்தும் பொழுது உங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கள் லெகுவாய் ஜெபத்தில் உடைத்து விடலாம். நல்ல கவனிங்க, அன்னாளுக்கு என்ன பாரம்? நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் தரலையே. நல்ல கவனிங்க, நான் ஒரு குழந்தைய கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தரவே மாட்டாரு. அன்னாள் பாருங்க, இப்போ கம்பேர் பண்ணுறாங்க. அன்னாள் அவங்க வீட்டுக்காரர் எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கு பெனினாள். இப்போ அன்னாள் சொல்கிறாங்க,
இந்த பெண்ணினால் இவ எப்படியோ நடக்கிறாப்பா, இவ போற வழி எதுவுமே சரியில்லைப்பா. ஆனா இந்த பெண்ணினாளுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. பெண்ணினால் சந்தோஷமா இருக்கிறா, பெண்ணினால் நல்லா இருக்கிறாப்பா. ஆனா உண்மையா உத்தமமா இருக்கிற எனக்கு கர்த்தர் ஏன் தரல? பைபிள்ல அழகா எழுதி இருக்கிறது அன்பானவர்களே. பாருங்க, அவங்க சொல்ல என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். she knows very well. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்ட்டு தேவ சமூகத்தில் போராடுறதுக்கு காரணம், அந்த தேவன் ஏன் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரோடு கூட போராடுகிறாள். தன் இருதயத்தை ஊற்றுகிறாள், பாரத்தை தெரிவிக்கிறார். காரணம், யார் அடைச்சாரோ அவர் தான் என்ன பண்ண முடியும்? அந்த கதவை திறக்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் உண்மையாக கர்த்தருக்கு இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தரவே இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார்னு ஜெபம் பண்ணி போராடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நம்ம பாரத்தை கர்த்தர்கிட்ட தெரிய பண்ணி அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது. அந்த காரியத்தை எப்போ எதை பண்ணுறாரோ அதிலே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் நமக்கு. ஐயோ, என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன், இனி அவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா, வெகு நேர ஜபத்தில் வெறித்திருக்கும் பொழுது தான் வரும். நீ போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் இந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடப்பிக்காது. அதனால தான் கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, சிலர் கோபப்பட்டே இதை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் தரல, என் குடும்ப சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றலை, இதெல்லாம் இப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லி சத்ருவானவனுக்கு இணங்கி போய் அவங்க வழி விலகி போயிடுவாங்க. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, அன்னாள் பாவம் செய்யலை, மீறலை, உடஞ்சி போய் பாரத்தோடு அந்த அம்மையார் சபைக்கு கிளம்பும் போதெல்லாம் இந்த பெண்ணினால் வார்த்தையினால் ஆணி பாய்ந்த ஒரு குத்துறத போல இந்த அண்ணாளை குத்துவாங்களாம். ஆனாலும் இந்த அண்ணாளால் வெகு நேரம் ஜபத்தில் உட்கார முடியுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு பாவம் செய்யாம நீ உண்மையும் உத்தமமா இருக்கிறியா? அப்படி இருந்தும் உனக்கு கேட்கிற ஆசீர்வாதம் கிடைக்கலையா? உன் ஜெபம் பண்ணியும் கிடைக்கலையா? உபவாசம் போட்டும் கிடைக்கலையா? பலன்கள் நீ உண்மையா இருந்தும் வரலையா? கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளராக கர்த்தர் உன்னை மாற்ற போகிறதுனாலே நீதிமானாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் பலன்கள் சம்பவிக்கவில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பாருங்க, அது உரிமையாளர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த விஷயத்தை ஏலிக்கிட்ட சொல்லும் பொழுது அன்னாள் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு ஏலிக்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்தது. ஆசாரியன் ஒரு தலைமை போதகர்கிட்ட சொல்லிட்டு இப்படி குமரிட்டு அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இதுவரைக்கும் அன்னாளுக்கு கர்த்தர் எத்தனையோ முறை தரிசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கலாம், நான் தருவேன், உன் கண்ணீரை மாற்றுவேன், உன் சஞ்சலத்தை நீக்குவேன் சொல்லி இருக்கலாம். ஆனால் சொன்னதை செய்வதற்கு துவங்குறதற்கு முன்பு கர்த்தர் ஒரு வார்த்தையை இந்த அன்னாளுக்கு தந்தார். என்னன்னா, அந்த ஏலி சொல்றாரு, அன்னாள் நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தை நான் உனக்கு கட்டளையிட்டு விட்டேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நீங்கள் சமாதானத்தோடு காணப்படுங்க. காரணம், நீங்கள் கர்த்தர்
கர்த்தரிடத்தில் பாரத்தோடு வெகு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் விண்ணப்பங்களை அவர் கட்டளையிட போகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை வந்த உடனே விசுவாசிச்சுட்டு அண்ணாள் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் பெண்ணினாள் வந்து குத்தி பேசினாலும் அவர்கள் துக்கப்படலை. மற்றவர்கள் இழிவா பேசும் பொழுதும் துக்கப்படலை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பாரத்தை எடுத்து விட்டால் யார் எதை பேசினாலும் கர்த்தர் தருவார் என்கிற விசுவாசம் மட்டும் உள்ளத்தில் இருக்குமே தவிர எந்த அவிவிசுவாசங்களும் காணப்படாது. வெகு நேரம் ஜெபிக்கிறவர்களுக்கு இது காணப்படும். கர்த்தர் சொல்றார், ஹல்லேலூயா, நீ சமாதானத்துடனே போ. ஆமென். ஏன்னா அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவன், நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிற தேவன், நம்ம பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் எல்கானாவையும் அன்னாளையும் நினைந்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு முயற்சி செய்த பொழுது கர்த்தர் அவருடைய தயவினால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். பாருங்க, எந்த கர்ப்பத்தை கர்த்தரே அடைத்தாரோ அதே வாசலை அவர் திறக்கணும்னா நீ வெகு நேரம் உன் பாரத்தை உன் தோழி, உன் சிநேகிதி, உன் சிநேகிதன், உன் நண்பன், உங்கள் அப்பா அம்மா சித்தப்பா இவங்க கிட்டலாம் பாரத்தை சொன்னீன்னா கர்த்தர் இருமான்னு உன்னை அமைதியாக விட்டுருவார். ஆனால் அன்னாள், இத்தனைக்கும் எல்கானா அன்னாள் மேலே உயிரையே வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கிற சாப்பாட்டு பங்கை விட அன்னாளுக்கு அதிகமாக தரார். அவ்வளவு லவ்வபிள் பர்சனாக இருந்தாலும் அன்னாள் அட போங்கன்னு விட்டுட்டு தேவ சமூகத்தில் தனிமையாக போய் சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை. ஏன்னா வருஷ கணக்காக ஜெபிச்சு தோல்வி, பாரம், உதடுகள் அசைய ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி வெறித்திருக்கிறார். கர்த்தர் பார்த்தார், இந்த நாளை நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன் மகளேன்னு சொல்லி கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்திகள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்னுடைய நோக்கம் அல்ல. உங்களை வரவழைத்து ஏதாச்சும் ஒன்று திணிச்சு சொல்லி கடமைக்குன்னு ஒன்று பண்ணிட்டு வைக்கணுன்ற அவசியமோ காரியமோ என் இருதயத்தில் இல்லை. கர்த்தர் அவர் என்ன நினைக்கிறாரோ தன் மந்தைக்கு அதை பேசுறதுக்கு கொடுத்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். இப்போ எனக்கும் உங்களை போல தான் உடஞ்சி நொறுங்கி இருக்கிறேன். ஆனால் அவர் வந்து கொடுக்கும்போது அதை அப்படியே சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறதை போல் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படி தான் நீங்களும் மாறணும். ஏன்னா நம்மளுடைய பாரம் இந்த பாரத்தை கர்த்தர் இன்னைக்கு எடுக்கத்தான் இப்படி பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். ஒரு மனுஷன் கீழே விழுந்தாலும், ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போனாலும் அவனுக்குள்ள திரும்ப கர்த்தருக்குள் வரவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு சாத்தான் இந்த பாரத்தை கொண்டு வந்து இருதயத்தில் வைத்து விடுவான். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்திடுவான். அப்படித்தான் பேதுரு ஐயாவுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவர் யாரை மறுதலித்தார்? 3.5 வருஷம் சோறு போட்ட எஜமானை மறுதலித்தார். 3.5 வருஷம் உண்மையா இருந்த ஒரு போதகரை மறுதலித்தார். இப்போ அவருக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பாரம் வந்துருச்சு. ஆனால் அந்த பாரத்தை
ஒருவேளை அவர் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி நடந்திருந்தா நாம் எப்படி போய் அதை சரி பண்ணியிருப்போம் தெரியுமா? நேராக வந்து, பேதுரு, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்காயா? 3.5 வருஷம் நான் சோறு போட்டேன், உனக்கு உண்மையாக இருந்தேன், உன்னை பயன்படுத்தினேன், என்னைய போய் மறுதளிச்சிடியான்னு சொல்லி ஆண்டவர் வாய்க்கு வந்ததை பேதுருக்கிட்ட பேசலை. பாரம் உள்ள மனிதனை எப்படி திரும்ப கர்த்தர் தன் பக்கம் சேர்த்து கொள்ளுவார் என்றால் அன்பு. அந்த அன்பு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன கேட்குறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறையான்னு கேட்கும்போது அவர் இருதயத்தில் இருக்கிற பாரம் அவர் பேதுரு பார்க்கிறார். 2வது முறை யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறையான்னும் போது அப்படியே உள்ளம் உடைந்து சோர்வடைய ஆரம்பிக்கிறார். காரணம், இப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள கடவுளை நாம் மறுதளிச்சிட்டோமே. 3வது முறை கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயாப்பா இவங்க எல்லாரையும் விடணும் போது அவர் அழுது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் உள்ளத்தை கிழித்து கூட பாருங்க, உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க, அதுக்கப்புறம் பேதுருவுக்குள் இந்த முறுமுறுக்கு, அதாவது இவரை வந்து இப்படியாய் அவமதிக்கப்பட்ட இந்த பாரம், அதுக்கப்புறம் பேதுருக்கிட்ட நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம், அந்த பாரத்தை வைத்து சபை கட்டப்படக்கூடாது என்பதை சாத்தான் திட்டமிட்டான். ஆனால் கர்த்தர் அதை உடைக்க அநாதி சிநேகிதம் என்கிற சிருஷ்டித்த தேவன் அந்த அன்பு என்கிறது நிமித்தம் அந்த காரியத்தை அப்படியே அந்த பாரத்தை நீக்கி போட்டு கர்த்தர் தம் பக்கம் பேதுருவை சேர்த்து கொண்டதனால்தான் இன்றைக்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? பேதுருவின் பாரம் கர்த்தர் அன்னைக்கு நீக்கினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரத்தின் சுமையை கர்த்தர் நீக்கினார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய பாரத்தை வெகுநேர ஜபத்தினால் நீக்கினார். இதே காரியத்தை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கும் செய்து நீக்கினார். நான் முடிக்கிறேன் அன்பானவர்களே. இந்த சனகரிப் வந்து கத்தரான், அசீரியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலரை கொள்ளையிட்டு அடிமையாக கொண்டு போயிடுவேன் மிரட்டுறான். எசேக்கியா ராஜா எங்கே விழுந்து கடந்தார் தெரியுமா? வெகு நேரம் கர்த்தர் சந்நிதியில் விழுந்து கடந்தார். ஆண்டவரே, என் தேச மக்கள் எல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போயிடுவேன், எடுத்துகிட்டு போயிடுவேன், அடிமையாக்குவேன்னு சொல்லி பேசுகிறான்ப்பா, எங்களிடம் பலன் இல்லைப்பான்னு விழுந்து வெகு நேரம் பாரத்தோடு பயத்தோடு இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியிடமிருந்து கடந்து வந்தது. அப்படியாய் ஒரு தீர்வு வந்து விடுதலையாக்கப்பட்டார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேங்க, அன்னாள் ஒரு பொருத்தனையை செய்தாள். அந்த அம்மையார், ஆண்டவரே, இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் நடத்தினாள். நான் இந்த காரியத்தை உம்முடைய தேவ சமூகத்தில் வந்து நான் தருவேன் ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக என்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் அந்த காரியத்தை தெளிவாய் உற்று கேட்டார். கர்த்தர் மலடியாய் இருந்த அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை தரவில்லை, மொத்தம் 7 பிள்ளைகளை கொடுத்து கடாட்சித்தார். அவங்க எந்த பொருத்தனையை கர்த்தருக்காய் செய்தார்களோ அதை கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்காக அதை செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு கைகளை உயர்த்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிற அப்படியே எழுந்து நின்றவர்